நேயர்களே, இப்போ பீகார்ல ஒரு பெரிய குழப்பம் என்னென்றால் 243 தொகுதிகளிலும் தேஜஸ்வி யாதவ் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். இது பாரதிய ஜனதாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா? இந்த செய்தியினுடைய பின்னணியை நம்ம இப்ப பார்க்க போறோம். 65 லட்சம் வாக்காளர்கள் அங்குள்ள, மிக முக்கியமாக அவர்கள் நீக்கப்பட்டது. 36 லட்சம் வாக்காளர்கள் இடம்பெயர்ந்ததாகவும் 22 லட்சம் வாக்காளர்கள் இறந்து போனதாகவும் 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வாக்காளர்கள் போலி எனும் கண்டறிந்து ஞானேஸ்வர் குமாருடைய தலைமையில் பீகார் ஓட்சோரே, வாக்கு திருட்டு என்ற ஸ்லோகம், that kind of ப்ரொக்ளமேஷன், இந்த பிரகடனம் இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போ பீகார்ல ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய யாத்திரைக்கு. இளைஞர்களாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி ஒரு டிராஸ்டிக் இம்பாக்ட் ஆன் த பீகார் கிரவுண்ட், கடுமையான அல்லது ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஆன் திஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட அந்த நிலை தற்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதின் விளைவாக பீகாரில் இருந்து தேஜஸ்வி யாதவ் 243 தொகுதிகளிலும் அவர் போட்டியிடுகிறார் என்ற செய்தி தற்போது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ராகுல் காந்தியோடு ஓட்சோரே என்று சொல்லக்கூடிய வாக்கு திருடர்கள் என்று 28 மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான தொகுதிகள்ல 2 பேரும் ஒரு பெனிட்ரேஷன், ஊடுருவி மக்களை சிந்திக்க வைத்தார்கள். பீகாரில் நடந்த ஊழல், திறமையற்ற நிர்வாகம், ஜம்பிங் குமார், இப்படியெல்லாம் நிறைய விஷயத்த, மத சாயம் பூசப்பட்டது, மத கலவரங்கள் வந்தது. உங்கள் ஓட்டை உங்களுக்கு தெரியாமல் திருடி இருக்கிறார்களே என்றெல்லாம் சொன்ன அவர்கள் தற்போது ரிப்ட் இன் பிட்வீன் தேஜஸ்வி வெர்சஸ் யாரோடு, ராகுலோடு 2 பேருக்கும் இடையிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அது உண்மையா என்று நாம் களத்தில் எந்த முடிவும் எடுக்காத முறையில் தான் அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, பீகாரில் இப்பொழுது ராகுல் காந்தியினுடைய யாத்ராவின் மூலம் அவருக்கான மதிப்பீடும் செல்வாக்கும் அதிகம் உயர்கிறது. மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் தங்கள் மனுக்களில் விடுபட்டிருப்பதை, தாங்கள் இறந்து போனதாக சொன்னதையும் தற்போது அவர் போட்டோ ஸ்னாப் மூலம் உலகத்திற்கு காணொலியின் மூலம் இந்தியா முழுவதும் இதுல ஓட்சோரே நடந்திருக்கிறதா, ஏன் இதுவரை பாரதிய ஜனதா ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், மகாராஷ்டிராவில் இவர்கள் இப்படித்தான் வெற்றி பெற்றார்கள் என்கிறார் ராகுல். மாதேஸ்வர்புராவில் ஒரே தொகுதியில 1,250,000, இன்னும் பல தொகுதிகள்ல பீகார்ல, ஹரியானாவில் என்று எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு வீரியமான தாக்கத்தில் வெஸ்ட் பெங்காலையும் ஆம் ஆத்மி தலைவர் சஞ்சய் சிங் போன்றவர்களும் இதை அங்கீகரித்தார்கள். உத்தவ் தாக்கரே போன்றவர்கள், சரத்பவார் போன்றவர்கள், தமிழ்நாட்டில் திமுக, இடதுசாரிகள் எல்லோரும் ராகுல் காந்திக்கு பின்னால் போகக்கூடிய நிலையில் முதலாக வரக்கூடிய டிசம்பரில் இந்த ஓட்சோரேல அவர்கள் பிளவுபடுவது, 243 தொகுதிகளிலும் தேஜஸ்வி தான் போட்டி போட போகிறேன் என்று அவர் அறிவித்திருப்பதும் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்துல பார்க்கிறது, முசஃபர் நகர், முசஃபர்பூர், கட்டி, இந்த 2 தொகுதிகளில் நாங்க தான் போட்டிடுவோம் அப்படின்னு தேஜஸ்வி சொன்னதான் பல சந்தேகத்தை வந்திருக்குது. என்னன்னா, இந்த பகுதி காங்கிரஸ் போட்டிட்ட தொகுதி. அப்ப அங்க நான் போட்டி போடுவேன், 243 தொகுதியில நான் போடுவேன்னு தேஜஸ்வி சொன்னது பல சந்தேகத்தை வந்திருக்கிறது. ஆனா இப்ப என்ன கருத்து வருதுன்னா, இல்லை, காங்கிரஸ் இப்போ அதிகமான தொகுதிகளை கேட்கிறாங்க. 70 தொகுதிகள் என்னமோ போன தடவை போட்டிட்டாங்க, இன்னைக்கு 100 தொகுதிகள் மேல கேட்கறதாகவும், அவர்கள் 170 அல்லது அவர்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்ற போட்டி இப்பொழுது வந்திருக்கிறது. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்வதாகவும்,
கூட்டணி ஆட்சிக்கு தூபம் போடுவது இவர்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் செய்தி வருது. அதற்கிடையில இல்ல தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்குத்தான் தேஜஸ்வி 243 தொகுதிகளிலும் தாம் போட்டியிட போவதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அல்லாமல் நிச்சயமாக இந்த பிளவு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம். இதற்கிடத்துல பீகார்ல ஒரு பெரிய அரசியல் சாணக்கியத்தனத்தை பண முதலைகளோடு 1050 ஏக்கர் விவசாய நிலத்தை அதானிக்கு 33 ஆண்டுகள் குத்துகைக்கு கொடுத்திருக்கிறார்கள். இத காங்கிரஸ் கட்சி எப்படி கண்டிக்கிறதுனா, ₹1 கட்டணத்தில் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு அதானிக்கு பாரதிய ஜனதா தற்போது பீகார்ல கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனங்கள் மிக முக்கியமாக அதானிக்கு ஏற்கனவே ஜார்க்கண்ட்லையும் கொடுத்தார்கள். அதே போன்று அதானிக்கு இப்பொழுது நீண்ட பட்டியலில் பாரதிய ஜனதாவில் அங்கே தோற்றுவிடும் என உணரும் போதெல்லாம் அதானிக்கு முன்கூட்டியே பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில்தான் இப்பொழுது பீகாரில் அதானிக்கு 1050 ஏக்கர் வனநிலத்தை முன்னதாக இங்கு அவர் மின்சார உற்பத்தி 21,400 கோடி ரூபாய் செலவில் 2400 மெகாவாட் மின் உற்பத்திக்கு கொடுத்திருப்பதாகவும், இதில் அதானி நிறுவனம் 6.25 கொள்ளை லாபத்தில் விற்கப் போவதாகவும், அரசு நிலத்தை 1050க்கு மேற்பட்ட தேக்கு சந்தன மரங்களோடு கொடுக்க போவதாகவும் இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அப்ப 21,500 மெகாவாட் 21,500 கோடியில 2400 நாள் ஒன்றுக்கு உற்பத்தி செய்கிறதுல ₹6.45 கொள்ளை லாபத்துக்கு கொடுத்தா, அரசு நிலத்தை 33 வருஷத்துக்கு கொடுத்தா, இதை ஏன் காங்கிரஸ் சொல்லுதுன்னா அதன் மூலமாக ஏராளமான பணங்களை அவர்கள் இங்கே கொடுக்க போகிறார்கள். இது பீகாருக்கு பெரிய வசதி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அது சொல்றாங்க. ஜார்க்கண்ட்லாம் அவங்க கொடுத்த காரணம் என்ன? இதுக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப பீகார்லையும் 21,400 கோடிக்கு அரசே செய்ய வேண்டிய ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை ₹6.45 ஏன் கொடுத்தாங்க? அதிலிருந்து இவங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் கட்டிங் வரப்போதா? அதை எலெக்ஷன்ல அவங்க செலவு பண்ண போறார்களா? தமிழ்நாடு போன்று அல்லது தென்னிந்தியாவை போன்று பணம் விளையாடக்கூடிய அரசியல் கலாச்சாரத்தை ஜார்க்கண்டில் நடத்தினார்களா? பீகாரில் நடத்த போகிறார்களா? காங்கிரஸ் கட்சி பதட்டம் அடைவதன் நோக்கம் என பல கேள்விகள் இதில் இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் 2 விஷயத்தை நான் பீகார்ல சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, ஓட்சோரை திருட்டு ஒரு ஆழமான இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை அறுவடை செய்வதற்கு நல்ல ஒரு தருணம். அதோடு நிற்காம அதே ஃபோர்ஸா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலையும் அவர்கள் படையெடுத்து சட்ட ரீதியாக அணுகி சுப்ரீம் கோர்ட், அது யாராகவும் இருக்கலாம், ஒருவேளை அது பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லாம இவங்க பொய் சொன்னா இவங்க தோப்பாங்க. உண்மையிலேயே பிஜேபியும் அவர்களும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு தவறை செய்தால் அது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இயற்கை அவர்களுக்கு ஒரு ரிவார்டை கொடுத்திருக்கு. இதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஆனா அது நிரூபணமாகிறதற்கு மக்களிடத்திலே இந்த ஓட்சோரை திருட்டு பயணமும் கோர்ட்டின் நடவடிக்கைகளும் ஒரு பெரிய லாபத்தை தரும். தலித்துகளின் வாக்குகள், ஓபிசியின் வாக்குகள், அதுல குறிப்பா யாதவுடைய வாக்குகள், 18% முஸ்லிம்களுடைய வாக்குகள், தமிழ்நாட்டு அதாவது பீகார்ல 40% தனித்துவ முதலமைச்சர் வேட்பாளராக நிரூபணமாகி இருக்கக்கூடிய தேஜஸ்வியின் விஷயம், பிஜேபிக்கு அங்க சரியான முகம் இல்லாதது, பல நாட்கள் பல தசாப்தங்களாக ஆட்சியிலிருந்தும் கெட்ட பெயரை சம்பாதித்திருக்கக்கூடிய வலுவிழந்து போன நிதிஷ்குமார் இப்போது அதிக தொகுதிகளை ஒரு சீட்டாவது பாஜகவோடு கேட்கணும்னு அவர் நிர்பந்தம் கொடுப்பது, இதெல்லாம் நல்ல பாசிட்டிவ் திங்ஸ், பாசிட்டிவ் எஃபெக்ட் ஃபார் அதாவது இந்த தேஜஸ்வி மற்றும் காங்கிரஸ் அலைன்ஸுக்கு இருக்கு. அம்பானியோடு 21,000 கோடிக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் பணம் பெற போகிறார்கள். இதை பீகாரை எப்படியெல்லாம் வசப்படுத்த போகிறார்கள் என்ற பல கேள்வி இருக்கு. அதுல 2 பேரும் இனி வெளியே வந்து தெளிவுபடுத்தணும். எங்களுக்குள்ள எந்த பிரிவும் இல்லை. ஆனா காங்கிரஸ் எப்பவுமே தப்பு பண்ணுவாங்க. எப்படின்னா, தாங்க கொஞ்சம் கை அப்பர் ஹேண்ட் ஆகிற இடத்துலலாம் தங்களுடைய கோலியேஷனை அவங்க மதிக்க மாட்டாங்க. இந்த தவறை தான் இங்கே செஞ்சா அது வரலாறு அவர்களை மன்னிக்காது என்று இந்தியா கூட்டணியிலிருந்து குரல் எழுப்புகிறது. சொல்ல முடியாது. ஆகவே இதுதான் தற்போது பீகாரில் அவர்கள் தனித்து போட்டியா
அல்லது என்ன நடக்க போகுது என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆதாரமான செய்திகளை பயாஸ் இல்லாம அடுத்த செய்தியில உங்களுக்கு தரேன். நன்றி.